5 வயசு குழந்தைங்களுக்கு கையில போன் இருக்கு. அது நினைச்சா என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏஐ வந்து புதுசா வந்திருக்கு. நான் அப்படி பேசுறதே நான் இல்லாமே நான் பேசுற மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் என் போட்டோ போதும், என் இமேஜ் போதும். அந்த ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இன்னைக்கும் சென்சார்ல வந்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் இதை பேசிட்டான், அதை பேசிட்டான், இது நொட்ட, அது நொட்ட. வெரி அவுடேட்டட் ஒன், வெரி வெரி அவுடேட்டட் ஒன். இது அந்த இது இல்லைங்க. இது எல்லாத்துலயும் பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லாத ஒரு மனுஷனா வினோத் டைரக்டர் தான் இதை பெருசா பாதிக்கப்படுறாரு. ஆனா அவர் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, நான் விஜய் சார் வச்சு எடுத்தா கண்டிப்பா அது பொலிட்டிக்கல் ஃபிலிமா தான் எடுப்பேன்ட்டு. பகவத் கேசரி படத்துலயே அவ்வளவு பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கு. அது அனில் ரவி ப்ரொடியூசர் கொஞ்சம் அப்படி மேலோட்ட தொட்டு வந்தார். வினோத் சார் எனக்கு வந்து இறங்கி அடிச்சிட்டாரு நினைக்கிறேன். அதனாலதான் ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு மொத்த பேர் அதை அலறிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக், அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும், இல்லைப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, மொத்த ஜென்ரல் ஆடியன்ஸ் கடா. படம் சும்மா வந்தா கூட 300-400 கோடி ரூபாய் தாண்டாம போயிருக்கோண்டா. இன்னைக்கு என்னமோ பார்த்தா மொத்த ஊருக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு சென்சார் கோர்ட்டு கேஸ்ன்ட்டு ஹைகோர்ட்ல மேடம் ஜட்ஜ் மேடம் சொல்லிட்டாங்க தீர்ப்பு. உனக்கு அது பிடிக்கும், சுப்ரீம் கோர்ட்ல போய் போட்டிருக்க. எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம். படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா 300 கோடி ரூபா வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ப்ரொடியூசர் 500 கோடி ரூபா போட்டான்டா, படம் ஃபெயிலியர் ஆயிருக்கும்டா. இப்ப என்ன நீ படத்தை இது தடை பண்ற, போஸ்ட்போன் பண்ற, பேன் பண்றன்னு சொல்லிட்டு படத்துக்கு நீ ஃப்ரீ ப்ரமோஷன் கொடுத்து 1000 கோடி ரூபா கொடுத்துக்கோ போல இருக்க. ப்ரொடியூசர் ஈஸியா ப்ராஃபிட் பார்த்துட்டு போடுவான் போல இருக்கிற. யாரா நீங்களா? எங்க இருந்தா நீங்க படம் இருக்குன்னு விஜய் எதிர்க்கிறேன்ட்டு விஜய் வளர்த்து விட்டுன்னு இருக்கீங்க. அரசியல்லையும் பார்த்தாலும் வளர்த்து விடுறீங்க, படத்துல பார்த்தாலும் வளர்த்து விடுறீங்க. இத்தனை நாள் பார்த்தா 68 படத்தை வளர்த்து விட்டதோட இந்த 69 ஒரே படத்தை வளர்த்து விட்டதான ரொம்ப பெருசா இருக்கு. யூ ஆர் ஒன் வேற லெவல் மேன், யூ ஆல் ஆர் ஒன் வேற லெவல். அதே மாதிரி இந்த இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணது வெறும் 15 பேர், ஜஸ்ட் 15 மெம்பர்ஸ். அந்த மெர்சல் ஆடியன்ஸ் சொன்ன டயலாக் தான், அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க, அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்க. அவர் அன்னைக்கு ரசிகர்கள் நம்பி சொன்னாரு. அந்த ரசிகர்கள் மொத்த பேர் நீங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு இருக்காங்க. அவர் இண்டஸ்ட்ரியில அதை நம்பி பண்ண, அவருக்கு இண்டஸ்ட்ரியில அந்த 10 இண்டஸ்ட்ரிக்குள்ளே 5000 பேர்ல அவர் வந்து தெரியும் ஃபேக், மொத்தமே ஃபேக் நினைச்சாரு. ஆனா அதுல அவருக்கு ஒரு 10 பேர் உண்மையான சப்போர்ட்டர்ஸ் வந்து 15 பேரா வந்து நின்னாங்க பாரு அவருக்கு. அந்த 15 பேர் ரொம்ப உண்மையானவங்க. மை பாய்ஸ் விஜய் சார் சொன்னார்ல, அந்த மை பாய்ஸ் எங்க போனான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பா இந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுதுன்றது உண்மை. 1973 எம்ஜிஆர் சாருக்காச்சு, 2026 விஜயனுக்கு ஆக போகுது. மக்கள் மொத்த பேருக்கு உண்மை தெரியும். என்ன நினைச்சாலும் சரி, இந்த வாட்டி ஆட்சி டிவிக்கே தாண்டா.